பணத்தை சேர்த்து வைக்கிறதெல்லாம் பழைய முறை. தங்கத்தை சேர்க்கறது தான் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற முடியும் பாருங்க. உங்க அப்பா உங்க தாத்தாலாம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? பேங்க்ல அவங்க சேமிக்கல, தங்கத்தை தான் அவங்க சேர்த்தாங்க. அதனாலதான் உங்களுக்கு கல்யாணத்துல நகை இருந்துச்சு, எமர்ஜென்சியில தங்கம் உதவி பண்ணுச்சு. ஆனா நாம சேவிங் அக்கௌண்ட்ல போய் பணத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்ஃப்ளேஷன் சைலண்டா உங்க பணத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. 1,00,000 ரூபாய நீங்க 10 வருஷம் பேங்க்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா பர்ச்சேசிங் பவர் 10 வருஷம் கழிச்சு பாதியா குறைஞ்சிரும். அந்த பணமே காணாம போயிடும். அதே அமௌண்ட்டை கோல்டில் வச்சிங்கன்னா 10 வருஷம் கழிச்சு டபுள் ஆகலாம், ட்ரிபிள் ஆகலாம், 4 மடங்கு 5 மடங்கு கூட அதிகமாகலாம். ஜென்ரேஷன் வெல்த் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி மட்டும் கிடையாது. கோல்டு தான் மோஸ்ட் லிக்விட், மோஸ்ட் ஸ்டேபிள் அசெட். உங்கள் பிள்ளைகளுக்கு எதை விட்டுட்டு போறீங்க? சேவிங் புக்கையா இல்லை தங்கமா? நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. தங்கம் பற்றி தகவல் வேணும்னா கேப்ஷனில் நம்பர் இருக்கு, உடனே ஃபோன் பண்ணுங்க, பார்த்துட்டு கூப்பிடுங்க. குபேரயோகம் பயிற்சியில் கலந்துக்கங்க. அடுத்த தலைமுறைக்கு எப்படி வெல்த் உருவாக்கலாம்னு கற்றுக் கொடுக்குறேன்.